சரி, கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற நன்மை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காய் உம்மை நோக்கி கூடுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுதலை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியா ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே கிரியை செய்வதாக வருகிற யாவரையும் கர்த்தர் துரிதப்படுத்தின உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை இவருடைய பிரசன்னத்தை அப்பா யாவரும் கேட்கும்படியாக கிருபை செய்வீராக. உமக்கே மகிமையும் கனமும் செலுத்துகிறேன். தேவரீருடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இந்த நாளில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்காக ஒவ்வொரு வேண்டுதலுக்காக அப்பா வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ கரம் மேலான காரியங்களை செய்யும்படியா மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியா ஸ்தோத்திரிக்கிறேன். வல்லமில்லை தேவன் மகிமையான செய்கிறாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தர் மகிமையான காரியம் செய்ய ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. துதி கன மகிமையாவையும் மறுவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமம் மகிமை பெறட்டும். கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியும் தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட நடத்தும்படியாக கூட நாம் ஆயத்தப்படுவோம். தேவநாமம் மகிமை. ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன். அவர் பாரம் அடைவதில்லை. அப்பா நான் மறுப்பில்லை, அப்பா நான் மறுப்பில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் நன்றாக கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்துகின்றீர், இறுதி வரை நடத்துகின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் மறுப்பில்லை, அப்பா நான் மறுப்பில்லை. ஒரு நாளும்
பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்திலும் விடுவிக்கின்றீர் அப்பா. அனைத்திலும் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நன்றி ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. செல்லு காட்டு தாத்தா கட்டல் நான் பொம்மையாக வாங்க நான் தரச்சு பொம்மையாக
ஆப்பிள் பேக் வாட்ச். Christ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மீடியம் பெருசு. Christ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றியால் துதி பாடும் நம் இயேசுவின் நாவாலே பாடும். 11ஆம் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிக்கும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிரும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்தாலும் சிலுவையில் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயம் பெறுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயம் பெறுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. நாற்பத்தி ஒன்பதாவது பாடல். அடிமை நான் ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வம். பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என்னுடல் உமக்கு சொந்தம். என்னுடல் உமக்கு சொந்தம். இதில் என்னாலும் வாசம் செய்யும். இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆட்கொள்ளும். உலக இன்பமெல்லாம் உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பொன் பொருள் செல்வமெல்லாம் பொன் பொருள் செல்வமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். பெருமை செல்வமெல்லாம் நான் வெறுமை என்று நன்றேன். பெருமை செல்வமெல்லாம் நான் வெறுமை என்று நன்றேன். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆட்கொள்ளும். அல்லேலூயா. கண்களை மூடி கொஞ்சம் தேசத்திற்காக, தேசத்தின் ஜீவத்திற்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தில் இருக்கிற அநேக திட்டங்களுக்காக கடந்த நாட்களில் அநேக திட்டங்களை வாக்குவாதம் செய்தாங்க. அதுபோல தேசத்தில் நல்ல திட்டங்கள் வரணும், தேசத்திற்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கணும்,
தேசத்துல அநேக இடங்களில் மழை, அநேக தேசங்களில் மழை வெள்ளத்தினால அடித்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இவன் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தர் இந்த தேசத்தை சேமமாய் நடத்தணும். தேசத்தின் பாதுகாப்புக்காகவும் தேசத்தின் சேமத்திற்காகவும் அம்மா அவள் செபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரி 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 ஸ்தோத்திரி. நன்றி ராஜாவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரி. Praise God, praise God. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரி 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 ஸ்தோத்திரி. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. நன்றி 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 செலுத்துகிறோம். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரி 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 ஸ்தோத்திரி. Yes, dear. Hallelujah. ஸ்தோத்திரி. நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதுமாய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அண்டா சராசரங்களை படைத்த ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நாளிலே கொடுக்கத்தாவே எங்களுடைய விண்ணப்பங்கள் அப்பா உம்மை சமூகத்தில் வைக்கிறோம். வந்து எட்டக்கூடிய ஜெபமாய் மாறத்தக்க ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க. Praise God. எங்களுடைய தேசத்தை மீட்டுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய தேசத்துக்காக மனம் இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மனம் இறங்கி நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Yes, Daddy. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விழிப்புணர்வை தாருங்க ஆண்டவரே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்தை குறித்து ஆன அப்பா உம்மை நோக்கி கொடுத்த பாருங்கள். வைராக்கியங்களிலே ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செய்யுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திலே உமக்கு பயங்கரமான அழிவுகள், மகிமை மழை ராஜா. நிமித்தமாய் ஆமாண்டவரே விபத்துகளும் ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஆபத்துகளும் எங்கு பார்த்தாலும் அப்பா உமக்கு பாவம் ஸ்தோத்திரம். இருக்குமாய் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ராஜா, அந்த விதங்களை உமக்கு கொண்டு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே மற்றவர்களுக்கு நஷ்டத்தை கொடுத்ததால் தேவரீர் அவர்கள் உமக்கு லாபம் ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவரே? நீ சொல்லியிருக்கிறீரே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் அப்பா, சகாயம் ஸ்தோத்திரம். கடிதலை நாசம் அடைவான் என்று ஐயா, நியாய ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்கிறதே. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு அவர்கள் தொந்தரவு கொடுக்காதபடிக்கு அப்பா, தேசத்தை அழிக்க ஸ்தோத்திரம். வேண்டும். ராஜா, ஜாதிவெறிகளை ஸ்தோத்திரம். கொடுத்த மதவெறிகளை அடக்க உதவி ஆமாண்டவரே, செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேச தலைவர்கள் இதற்கு உடனாய் இருக்கிறார்களே. ராஜா, ஆமாண்டவரே, உமக்கு அந்த ஸ்தோத்திரம். தலைவர்களோடு பேசுங்க. தகப்பனே, அந்த உமக்கு தலைவர்களை ஸ்தோத்திரம். சந்திங்க. ராஜா, உமக்கு ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். மற்ற மாநிலங்களுக்கு தேசங்கள் தொந்தரவு பாதுகாக்கப்படட்டும். கெடுதல் பண்ணாதபடிக்கு தேசங்கள் நீர் தாமே பாதுகாக்கப்படட்டும். அவர்கள் கொடுத்த ஆண்டவரே, உமக்கு கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வேலையை மாத்திரமே ஹல்லேலூயா. பாதுகாத்து உமக்கு செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, விக்கிரகங்கள் பெருகி தகப்பனே, உமக்கு கொண்டிருக்கிறதே. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, என்னை என்று இந்த ராஜாவே, உமக்கு உண்டாக்க ஸ்தோத்திரம். வேண்டாம் என்று நாங்கள் அப்பா, உமக்கு வேதத்தில் நன்றி வாசிக்கிறோமே. நன்றி ராஜா. அப்படி உமக்கு ஆயிருக்கிறபடினாலே கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று ஹல்லேலூயா. உமக்கு அறிந்து ஸ்தோத்திரம் கொள்ளத்தக்கதாக ஆமாண்டவரே, அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்பட உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, வெளிச்சத்துக்குள் அப்பா, வரும்படியாய் உமக்கு கிருபை செய்வீராக. இசையா, நீதியின் உமக்கு தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தகப்பனே, உதவி உம்மை செய்யுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் கர்நாடகா பகுதிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய உமக்கு கர்நாடகா தேசம் ஸ்தோத்திரம். முழுவதுமாய் நீர் தமது ராஜாவே, நாமத்தை உமக்கு ஸ்தோத்திரம். மூடி மறைங்க ஆண்டவரே. தகப்பனே, பலவிதமான உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகள் இந்த இடத்திலே ஹல்லேலூயா. வசிக்கிறார்கள் உமக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மதங்கள் ஒன்றுமல்ல அப்பா, ஆண்டவரே. உமக்கு ஜாதி ஸ்தோத்திரம். வெறியை கொடுக்கத்தாய் இசையா, உம்மை அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட மத வெறிகளை தகப்பனே, அடக்குங்க உமக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆமாண்டவரே, தேச ஸ்தோத்திரம். தலைவர்களுக்காகவும் அப்பா, ஆமாண்டவரே, உமக்கு ஒவ்வொரு ஸ்தோத்திரம். கர்த்தர் கவுன்சிலருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, உமக்கு தேசத்தின் ஸ்தோத்திரம். மேல் பற்றுதலாய் இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. தேசத்துக்காக சிறப்பிலே நிற்க உதவி
செய்யுங்க. தகப்பனே ஜெப உமக்கு ஸ்தோத்திரம். வீராங்கனைகளா எங்களை மாற்றின ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் பாரத்தினால் நிரப்புங்க, அழுத்துங்க ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்று அல்ல ஆண்டவரே, ராஜாவே நாங்கள் உமக்கு வெளியரங்கமாய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க, ஆத்துமாக்களுக்காக இயேசுவே ஜெபிக்கத்தக்கதாக உமக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் போய் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் அப்பா, கர்த்தருடைய உமக்கு சுவிசேஷத்தை ஸ்தோத்திரம். பிரசங்கியுங்கள் என்று சொன்ன தேவன் Yes, இந்த Lord. வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, வாரத்துக்கு 2 முறை அல்ல ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்திலே நாங்கள் ராஜா, உமக்கு ஆத்துமாக்களுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உமக்கு நாளில் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த அமாவாசை நாளிலே எங்கு தகப்பனே, பார்த்தாலும் உமக்கு செய்திகள், ஸ்தோத்திரம். மந்திர கட்டுகள், ராஜா, விக்கிரகங்கள் இயேசுவே, பெருகிக் கொண்டே வருகிறது என்று அப்பா, நாங்கள் எல்லா மந்திர பார்க்கிறோம். கட்டுகளிலும் எல்லா ஜனங்களை செய்திகளை விடுவித்து கொடுத்த பாதுகாத்து. உமக்கு விரோதமாய் கூட Yes, கீழ்வாத Lord. பண்ணிக்க ஆண்டவரே. நீர் தாம் ஹல்லேலூயா, நிர்மலமானதாக உமக்கு உதவி ஸ்தோத்திரம். செய்யுங்க. நீ தகப்பனே, சொல்லியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு விரோதமான ராஜா, உமக்கு மாத்திரமில்லை, ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விரோதமான ஹல்லேலூயா, துர்சனங்கள் இல்லை உமக்கு என்று ஸ்தோத்திரம். சொல்லியிருக்கிறீரே. அந்த காரியங்கள் இந்த நாளிலே ஸ்தோத்திரம். வாய்க்காது போகத்தக்கதாக உதவி உம்மை செய்யுங்க. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நீர் துதிக்கிறோம், ஒருவரே பெருக துதிக்கிறோம். உதவி செய்யுங்க. இசையா, உம்முடைய உமக்கு நாமம் ஸ்தோத்திரம். ஓங்கி வளரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய உமக்கு கொடி ஸ்தோத்திரம். மாத்திரமே ஓங்கி பலரட்டும் இசையா, ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாளிலே இந்த ஹல்லேலூயா, அமாவாசை பிரேயர் எந்த உமக்கு இடத்திலே ஸ்தோத்திரம். இருக்கிறதோ அந்த இடங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, கட்டுகள் உமக்கு உடைக்கப்பட ஸ்தோத்திரம். உதவி செய்யுங்க. தகப்பனே, அந்த உமக்கு கரப்பிடியிலிருந்து ஸ்தோத்திரம். வெளிவரத்தக்கதாக உதவி ராஜாவே, செய்யுங்க. உமக்கு அதற்கென்று ஸ்தோத்திரம். கர்த்தர் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஹல்லேலூயா, உமக்கு ஊழியக்காரர்களுக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும். ஸ்தோத்திரம், ஒரு காரணம் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நீக்கப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். அந்த காரங்கள் எந்த விதத்தில் அவர்கள் ராஜா, காப்பாற்றி உமக்கு காத்துக்கொள்ளுங்க. இந்த ரத்த கொட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கிற மறைத்துக் ஆண்டவரே கொள்கிறார் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உள்ளவர்களுக்காக நாங்கள் Praise ஜெபிக்கிறதுக்காக you. உதவி செய்யுங்க. கட்டுகள் அறுக்கப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே Yes, Daddy, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு இந்த ஸ்தோத்திரம். நாளிலே கூட கர்த்தாவே, விசேஷமாய் கூட அப்பா, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர் காய் ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தாமே ஆளுகை செய்யுங்க தேவனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவரோடு உமது கிருபை இருக்கட்டும். ராஜா, சிறைகள் உம்முடைய நிர்மூலமாக்கட்டும் கரங்களோடு ஆண்டவரே இருக்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம். பெருமைகளோடு தேசம் சேமமாய் ஒட்டியிருக்கும் பாதுகாக்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானமாய் ஆண்டவரே, தேசத்தை ஞானமாய் நடத்தி நடத்தி விடுவிச் கொண்டு செய்கிறோம். செய்யுங்க. அந்த நாளிலே Yes, சாலமோன் Lord, கொடுத்த உமக்கு ஞானத்தை இந்த நாளிலே தேச தலைவர்கள் கொடுக்கத்தக்கதாக உதவி அப்பா, செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். சுயத்திலே தேசத்தை ஆட்சி பாதுகாக்க. செய்யாதபடிக்கு ஆண்டவரே, தேசத்துக்கு உம்முடைய நன்மை ஞானத்தினாலே செய்யுங்க. வெற்றி பெறத்தக்கதாக உதவி செய்யுங்க. அப்பா, இந்த உமக்கு நாளிலே எங்கு ஸ்தோத்திரம். பார்த்தாலும் அழிவு கர்த்தாவே, ஹல்லேலூயா, வாலிபர்கள் உமக்கு ஸ்தோத்திரம். பலவித பாவ கட்டுகளிலே ராஜாவே, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உமக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு வாலிபர்களை ஸ்தோத்திரம். சந்திக்க ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு தீய ஸ்தோத்திரம். பழக்கத்தில் விடுதலை தாருங்க ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு எத்தனை ஸ்தோத்திரம். காரியங்கள் பார்க்கிறோம், நியூஸ்ல தகப்பனே, பார்க்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். யூடியூப்களிலே பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உமக்கு விரோதமான ஸ்தோத்திரம், காரியங்கள் ஸ்தோத்திரம், நடந்து கொண்டே வருகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை எனக்கு பெருகின உமக்கு பாவம் ஸ்தோத்திரம். பெருகின இடத்திலே கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா, சொல்லியிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை அந்த நான் தயவு பாராட்டுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த இரக்கம் ஸ்தோத்திரம். பாராட்டுங்க ஆண்டவரே உம்முடைய கிருபை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சூழ்ந்து மனது துருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம். மன்னித்து மறந்து விடுகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய சபைக்காய் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். சபையினுடைய காரியங்கள் என்ன, சபையினுடைய ஹல்லேலூயா, திட்டம் உமக்கு என்ன, ஸ்தோத்திரம். சபையினுடைய வாஞ்சை என்ன, நீர் அப்பா, தீர்மானித்திருக்கிறீரோ ஸ்தோத்திரம். அதன்படியாய் நடத்தி அப்பா, கொடுக்கத்தக்கதாக உமக்கு உதவி நன்றி செய்யுங்க. செலுத்து. உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று Yes, சொல்லியிருக்கிறீரே. Lord, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நினைவுகள் வேறு, உம்முடைய நினைவுகள் வேறு அப்பா, ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுடைய நான் கர்த்தாவே, விசுவாசி. எங்களுடைய நோக்கம் வேறு, உம்முடைய நோக்கம் வேறு. ஹல்லேலூயா, எங்களை உமக்கு அழைத்த ஸ்தோத்திரம். தேவன் நீர் ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ராஜாவே, எங்களுடைய தேவைகள் உமக்கு சந்திக்கிறவர் நீர் ஒருவராய் கிருபை இருக்கிறபடி செய்யுங்க நாங்கள் உம்மை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபையினுடைய கர்த்தாவே காரியங்கள் அந்த ஹல்லேலூயா, பொன்பாதத்தில் உமக்கு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் தம்மை அப்பா, யாரிடத்தில் உமக்கு பேசுவீரோ, என்ன ராஜா, செய்வீரோ உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறியோம். நீர் அறிவீர் தேவ ஆண்டவரே. கடவுள், இது மகிமையான எங்களுக்கு காரியங்களை கொடுப்பது உமக்கு சித்தமானால் அப்பா, யார் நீர் மூலமாய் தயவு செய்யும்படியாக உதவி ஸ்தோத்திரம். செய்கிறோம். உமது Yes, உதவிக்காரர் Lord. நீட்டத்தக்கதாக ஆமாண்டவரே, உதவி செய்யுங்க உமக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அந்த நாளிலே கூட கர்த்தாவே, ஹல்லேலூயா, எஸ்தர் உமக்கு ராஜாத்திக்கு ஸ்தோத்திரம். வந்ததாய் சொன்னார். இந்த காலத்திலேயே மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு அப்பா, எனக்கு வேறு உமக்கு வழியாய் ஸ்தோத்திரம். வரும் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்பா, ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்திலே கூட கர்த்தாவே, அப்பா, நாங்கள் உமக்கு மௌனமாய் ஸ்தோத்திரம். இராதபடிக்கு உம்மிடத்தில் நாங்கள் தேவனே, உம்முடைய பிள்ளைகளாய், உம்மை நோக்கி ஆமாண்டவரே, பார்க்கிறோம். நாங்கள் உரிமையோடு கேட்டு பெற்று அப்பா, நீர் தயவு செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். அப்பா பிதாவே என்று ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தை எங்கள் ஹல்லேலூயா, கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஸ்தோத்திரம், ஆமாண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைக்கென்று கிருபை எங்களை செய்யும்படியாக எடுத்து ஸ்தோத்திரம். செய்யுங்க. நீர் தாமே எங்களை உயர்த்துகிறோம் அப்பா, ஆண்டவரே. உமக்கு எங்களை ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Yes, நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த யாவற்றையும் அப்பா, தயவாய் உமக்கு கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் Yes. கர்த்தரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காரலாம்.
Praise the Lord. இந்த நாளில் தேவநாமம் மையப்பெறட்டும். இந்த நாள் இச்செய்திக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, சங்கீத புஸ்தகங்கள் 127 ஒன்றிலிருந்து கடைசி வரை வாசிக்கலாம். மன்னிக்கணும், 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ள சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவதைப் போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவினோம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புகிறான். அல்லேலூயா! என்ன அற்புதமான வசனம்! தேவநாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க வந்தள வசனத்தை. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். அல்லேலூயா! மகிமை ராஜா ஸ்தோத்திரம். சரி பார்க்கலாம். சீயோனின் சிறையிருப்பு கர்த்தர் திருப்பும் பொழுது எப்படி நாங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்து அவர்களை கர்த்தர் மீட்டுக் கொண்டாரோ, அப்போ அவங்க நினைச்சாங்களா என்னமோ கனவு காண்பது போல. அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்படைய மாட்டோம் என்று நினைத்திருந்தவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எப்படி மீட்டார்னா, அவங்க என்னமோ கனவு காண்கிறதை போல. அவனுடைய வாழ்க்கையில இது ஒரு விடுதலை கிடைக்குமா, இது நம்ம வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைத்திருக்கும் போது அதை ஒரு சொப்பனத்தை போல அதை அப்படியே மாற்றி அவளுக்கு சிறையிருப்பை திருப்பினார். அவருடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்து அவளை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா! வாசிக்கலாம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா! நாம் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு பெரிய அற்புதத்திற்காக, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி. அநேகர் எங்கிட்ட சொன்னாங்க, நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்கயா. எப்படி ரொம்ப ஆசைப்படுறீங்க? நான் யாருக்கிட்டையும் ஆசைப்படல. நம்ம யாருக்கிட்ட கேட்கிறோம்? நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, எல்லாவற்றையும் அந்த சராசரங்களை உருவாக்கி வைத்திருக்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் நமக்காக படைத்திருக்கிறார் இல்லைங்களா? யாவையும் எதற்காக கொடுத்திருக்காரா? உனக்காகவும் எனக்காகவும்
இவள் யாவையும் உருவாக்கி வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, பூமியும் அதின் நிறைவும் என்னுடையது, அது நான் எனக்கு பிரியமானவர்களுக்கு கொடுக்க சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இல்லைங்களா? பூமியும் அது நிறைவும் என்னுடையது, அதை எனக்கு சுத்தமானவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சுத்தமா இருக்கிறேன், எனக்கு பிரியமானவர்களுக்கு கொடுக்க நான் சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, அவர் நிறைவானதை அவர் தமக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப அந்த சிறையிருப்பை திருப்பி அவளை கொண்டு வரும்போது புறஜாதிகள் பார்த்து அவள் சொல்லிக் கொண்டார்களா? என்ன சொல்லிக் கொண்டாங்க? வாசிங்க. அப்பொழுது தம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்றாரு ஜாதிகளுக்குள்ள சொல்லிக் கொண்டார்கள். இப்போ நாம கூட நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்கோம். இந்த இடத்துக்காக நாம் ஜெபித்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா நீங்க ரொம்ப அதிகமா ஆசைப்படுறீங்களோ, நீங்க அதிகமா ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இது என்னோட எனக்காகவோ இல்ல என் மனைவி பிள்ளைகளுக்காகவோ நான் கேட்கல. இது எனக்கென்று ஒரு சொத்தா இல்ல எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்றதுக்காக நான் கேட்கல. இது தேவ ஊழியத்திற்கென்று இந்த இடம் பயன்படணும். இந்த இடத்துல தேவன் மகிமைப்படணும், அவருடைய நாம மகிமை அடையணும். அதற்காக தான் நம்ம இந்த இடத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் அநேகருக்கு பெரிய ஒரு தொகையா தெரியலாம். அல்லேலூயா. அநேகருக்கு பெரிய ஒரு தொகையா தெரியலாம். ஆனா எனக்கு என்னமோ இது அற்பமாய் தெரிகிறது. இது ஒரு பெரிய தொகையா தெரியல. உண்மை, அது பெரிய தொகை தான், நம்ம கிட்ட இல்லதான். ஆனா உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன், அவருக்கால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த காரியத்தை குறித்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, உங்க தேவன் ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சாருப்பா உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு வாய் வரும். வாசிக்கலாம். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிமித்தம் நாம் என்னவா இருக்கிறோம்? மகிழ்ந்திருக்கிறோம், நல்லா சந்தோஷப்படுகிறோம். தேவன் நமக்கு ஒரு நன்மையாய் செய்தார். நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு வேலையில உயர்வினை கிடைச்சிச்சுன்னா, இல்ல ஒரு வேலை கிடைச்சிடுச்சுன்னா, இல்ல ஒரு குழந்தை பிடிச்சிச்சுன்னா, இல்ல ஒரு நல்ல இடத்துல ஒரு திருமணம் நடந்துடுச்சுன்னா என்ன சொல்றோம்? கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மை செய்தாரு, கர்த்தர் எனக்கு இந்த வேலையை உயர்வையா தந்தாரு, கர்த்தர் இது என்னை ஆசீர்வாதமா தந்தாருன்னு சொல்றோம். அப்போ அதுல சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா, மகிழ்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே தெற்கத்து வெள்ளங்களை திசை திருப்புகிறதை போல எங்கள் சிறையிருப்பை இவரே நீர் திருப்பினீர். எப்படி திருப்புறாரா? தெற்கத்து வெள்ளத்தை திசை திருப்புகிறதை போல. ஒரு காட்டு ஆறு வெள்ளம் போல வளர்ந்துட்டு இருக்கும்போது அதை தடுத்து திசை மாற்றும் பொழுது அது எப்படி வரும்னா, கொந்தளிச்சுக்கிட்டு. வெள்ளம் எப்பவுமே பொறுமையா அடங்கி வராது. அது வழியில இருக்கிறது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆமே. இப்ப நிறைய இடத்துல பார்க்கிறோம், நிறைய வெள்ளங்களை பார்க்கிறோம், நிறைய இடத்துல வீடுகளும் காரு நிறைய விஷயங்கள் அடித்து கொண்டு போகிறத பார்க்கிறோம். பஸ், ட்ரக்கு, அநேக வாகனங்கள் வெள்ளத்தில் அடிச்சு கொண்டு போகுது. எதுவும் தவிர்த்து நிறுத்த முடியல. அதை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தெற்கத்து வெள்ளத்தை திசை திருப்புவதை போல அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருப்புகிறவராக இருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பான். எப்படி? கண்ணீரோடு விதைக்கிறவன், விதைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தன் கஷ்டத்துல விதைப்பான், தன்னுடைய வேதனையில விதைப்பான். இது பழம் தருமோ தராதோ,
கடவுளே, இதை நான் விதைக்கிறேன், நல்ல அறுவடை கிடைக்கட்டும். நான் கடன்பட்டு கஷ்டத்துல என் வேர்வையை சிந்தி இந்த நிலத்தெல்லாம் உழுது நான் இதை விதைக்கிறேன், நல்ல அறுவடை வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை அறுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? கஷ்டத்தோடு கண்ணீரோடு விதைப்பான். அதுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணணும், ஒரு 5000 செலவு பண்ணணும்னா அவங்ககிட்ட இருக்காது. யாருக்கிட்டயோ வாங்கி எங்கேயோ ஒரு இடத்துல கடைப்பட்டு இல்லை ஏதோ ஒரு நகையை வச்சு கொண்டு வந்து அதுல அந்த நிலத்துல போடுவான். அதுல ஒரு நல்ல பலன் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதமா, அது ஒரு 100 மடங்கு செழிப்பா வந்துருச்சுன்னா அதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. நான் எவ்வளவு கஷ்டத்துல விதைச்சேன், கடவுள் என் கஷ்டத்தை பார்த்து எனக்கு இது பலனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த சுமையை சுமந்து கொண்டு போகும்போது சந்தோஷத்தோட போகுவான். அநேக விவசாயிக தன் கஷ்டத்துல தான் விதைக்கிறாங்க. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சு போகுது அப்படின்னா அது தான் அறுவடை செய்யும் பொழுது, அதுல பலனை பார்க்கும்போது, அதுல ஆசீர்வாதத்தை அவன் விதைச்சதை காட்டிலும் ஒரு 10 மடங்கு இல்லை ஒரு 20 மடங்கு அதிகமா லாபம் கிடைச்சிச்சுன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அவன் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுவான். வெயில் நின்று பாடுபட்டு அந்த எல்லா கலைகளை எடுத்து அது 7 விழுது அதுல இருக்கிற கல்லு மண்ணு முள்ளு எல்லாத்தையும் பார்க்காம அதுல உழுது அதுல வேர்வை சுண்டி அவன் விளைவிச்ச விதைய அவன் சந்தோஷப்படுகிறது எப்போ தெரியுங்களா, அதுல இருந்து ஒரு லாபம் வரும்பொழுது, அதுல இருந்து ஒரு பெரிதான ஒரு லாபம். நான் 10 ரூபாய் போட்டையா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிச்சு, இல்ல ஒரு 5,000 போட்டையா எனக்கு ஒரு 60,000 கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடு இணையே இல்லை. அவன் பட்ட எல்லா கஷ்டமும் என்ன ஆகும், அந்த அறுவடை நாள்ல மறந்து போகும். ஒருவேளை அவன் விதைச்சதுக்கு பலன் இல்லாம போச்சுன்னா அநேகரை பார்க்கிறோம். அநேக விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் கடன் வாங்கி போட்டையா என்னால கட்ட முடியல, நான் கடன் வாங்கி போட்டையா என்னால மீண்டுக்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, அங்கலாக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். ஆனா அதே லாபம் கிடைச்சிச்சுன்னா, அதுல ஒரு பலன் கிடைச்சிச்சுன்னா, அது இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை எனக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும் சொல்லி அதுல இன்னும் அதுல எஃபெக்ட் போட்டு அதை நல்ல அந்த வெளிச்சையில் எடுக்கும்படியா முயற்சி பண்ணுவான். அப்படிதான் கண்ணீரோட விதைக்கிறவன் அறுவடையை சுமந்து கொண்டு போகும்போது மனமகிழ்ச்சியா கம்பீரமா போவான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கடைசி வசனம் வாசிக்கலாம். நன்றி. அப்படி அந்த விதையை விதைக்கும் பொழுது அவன் கஷ்டத்தோடு விதைச்சாலும் தன்னுடைய அறுவடையை கம்பீரமாய் மன மகிழ்ச்சியாய் அறுக்கிறான் என்று பார்க்கிறோம். அநேக நாட்கள்ல சபை குறித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னப்பா எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஒரு பலனும் இல்லையே, ஆத்மாவே வரமாட்டேன்னாங்களே, நான் எவ்வளவுதான் செபிச்சாலும் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க நேரத்துக்கு வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதனை இருக்கும். ஆனா அந்த அறுவடையை பார்க்கிற நாள் வரும் பொழுது அதில் இருக்கிற மகிழ்ச்சி நிச்சயமா சொல்றேங்க. ஒரு விவசாயியா இருந்தா அந்த விவசாயி படுகிற பாடுகளை நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு கஷ்டம் தேவையா? நம்ம நிறைய இடத்துல என்ன பண்றோம், ஒரு சில இடத்துல வீட்டு வேலைங்கெல்லாம் போறோம்னு வச்சுங்க, இல்ல மற்ற காரியங்களுக்குள்ள போறோம், இல்ல கார்பெண்டர் வேலை பண்ற, பிளம்பிங் வேலை பண்ற, பெயிண்டிங் வேலை பண்ற, எலக்ட்ரிஷியன் வேலை பண்ற, வெல்டிங் வேலை பண்ற, ஏதோ ஒரு வேலையை பண்றோம். எல்லா வேலையிலையும் வந்துட்டு கொஞ்சம் லகு வாங்கிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்பப்போ காசு கிடைச்சிடும். நம்ம போட்டதுக்கு நம்ம வேலை செஞ்சதுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஒரு சிலர் வந்துட்டு தினக்கூலியும் வாங்கிக்கிறாங்க. அது அவங்க செஞ்சவங்களுடைய பலனை உடனே பார்க்கறாங்க, அந்த வலி குறைஞ்சிடுது. ஆனா விவசாயி அப்படி இல்லை. விவசாயி எப்படின்னா தான் செஞ்ச கூலி எல்லாத்துக்கும் 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல 1 வருஷம் காத்திருக்கணும் அந்த பலன் அனுபவிக்க, அந்த சந்தோஷத்தை பெற. ஒருவேளை இவன் விதைச்சதுலயோ இவன் செஞ்ச உழைப்புலையோ மழை வந்தோ இல்ல ஏதாவது வெள்ளம் வந்தோ இல்ல ஏதாவது
காட்டுத்தீ வந்தோ இல்ல மழை இல்லாமலோ அவன் போட்ட விதை, அவன் போட்ட அந்த விதை இருக்கு இல்லைங்களா, அது பலன் தரல. அவன் செஞ்ச சேவைக்கு அவனுக்கு கூலி கிடைக்கல அப்படின்னா அவன் மன நொடுத்து போயிடுவான். என்ன வேலை செஞ்சிருந்தாலும் எல்லாம் வந்திருக்கும், நல்ல அறுவடை வந்திருக்கும். அறுக்கிற சமயத்துல மழை வெள்ளம் வந்து எல்லா பயிரும் கவுந்துடும், வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். ஐயா, நான் எழுந்துட்டேன், நான் போட்ட என் உடைப்பெல்லாம் போச்சு, எனக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நிலைமைக்கு போயிடும். அநேக விவசாயிகளுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணதுமோ நல்ல உயர்தர அரிசியா இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல சாப்பாடு பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியா இருக்கும். அவங்க கொண்டு போற சாப்பாடு பாத்தீங்கன்னா கஞ்சியா இருக்கும், அல்ல கூழா இருக்கும். நல்ல சாப்பாடா நான் திருப்தியா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு எந்த விவசாயம் பண்றது. நம்ம பயிரிட்டா மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும், இல்லை என் பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி பாடுபடுகிறான். அப்படியா, கர்த்தர் அந்த விவசாயிகளை நினைத்து அள்ளி தூவுகிறவன் கண்ணீரோடு விதைக்கிறான். அதை அறுத்து சுமந்து கொண்டு போகும்போது அவன் கம்பீரத்தோடு போகிறான் என்று பார்க்கிறோம். இதுதான் அநேக இடங்களில் தேவன் இப்படியா சொல்கிறான் இல்லைங்களா. நீ விதைக்கிற விதை 30, 60, 100 பலன் தரும். விதைக்கிறவனுக்கு கர்த்தர் அதிகமாய் கனத்தையும் அதிகமான பலனை தருகிறவராக இருக்கிறார். அங்க எங்க விதைக்கிற, நீ எப்படி இருக்கிற, நீ எந்த இடத்துல என்ன செய்கிற அப்படின்றது ஆண்டவர் பார்க்கிறார். அநேக நாட்கள்ல நானும் நினைப்பேன், ஆண்டவரே இந்த இடத்துலலாம் நான் விதைச்ச விதைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அப்படி வாங்கிடுவேன். ஆண்டவரே இல்லப்பா, நீ விதைச்ச விதைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது. எப்படி அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம விதைச்ச விதைக்கு பலன் உடனே கிடைச்சிடணும். அது கொஞ்சம் தான், அன்னைக்கு மாத்திரம் திருப்தியா இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணணும்? உழைக்கணும். இல்லை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். ஆனா ஒரு சில பலன் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம், உழைச்சுக்கிட்டே இருப்போம், பாடுபட்டுட்டே இருப்போம். கடைசியா ஒரு நாள் அவர் வருவார். நீ செய்த எல்லா நன்மைக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. நீ செஞ்ச ஊழியத்திற்கு, நீ செஞ்ச சேவைக்கு, நீ சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கு, அல்லது நீ மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்ன அந்த சேவைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். மழைக்கால படையிடலாம். ராஜாவை நோக்கி பார்க்க தேவரீருடைய கிருபை, தயவு, அன்பு எங்களோடு கூட இருக்கிறதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடக்க வல்லவரா இருக்கிறீர், உமக்கு நன்றி ராஜா. தேவரீருடைய பிரசன்னம் அப்பா எங்களோடு கூட இருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த கப்பனை அப்பா அந்த வசனத்தை குறித்து அடையாளோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை காட்டுகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். தேவரீர் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அப்பா புறஜாதிகள் எண்ணி மகிழ கிருபை செய்கிறாங்க. கர்த்தர் உங்கள் தெய்வம் உங்களுக்கு மேலான காரியத்தை செய்தார் என்று சொல்லி புறஜாதிகளுடைய வாயில சொல்ல கிருபை செய்கிறாங்க. எங்களிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவர், எங்களிடத்துல எதுவும் இல்லப்பா, எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம் நீர் ஒருவராக இருக்கு. ஏழைக்கு இருக்கிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா எங்களுக்கு இரக்கம் செய்கிறவர் நீராக இருக்கிறீர், எங்களுக்கு தயவு செய்கிறவர் நீராக இருக்கிறீர், எங்களை உயர்த்துகிறவர் நீராக இருக்கிறீர், எங்களை நடத்துகிறவர் நீராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் அப்பா எங்களுக்கு உத்தாச ஒரு பருவத்துக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய தேவைக்கு, எங்களுடைய வாழ்நாட்களுக்கு, அப்பா எங்களுடைய சபைக்கு, எங்களுடைய ஊழியத்திற்கு, ஆத்மாவுக்கு, இது எல்லாவற்றுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் மேலான காரியங்களை செய்கிறார். உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாளில் இருந்த கப்பனே சகோதரர் லாசர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, என் சபைக்காக, என்னுடைய பலவீனத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எனக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லையா, இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சொல்லி கேட்டாங்க. அப்பா அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையை கட்டுவீரான்.
அவருடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அந்த மக்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தேவ கரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை எடுத்து போடுகிறார். அவள் வாழ்க்கையில படுகிற அவமானங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். தேவ கரம் இப்பொழுது அந்த கர்ப்பத்தை தொடுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். உம்மை நோக்கி பார்க்கிறேன். தேவ நாமம் மகிமை பெறட்டும். அவருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகற்றி போடுங்கள். கடிந்து கொள்கிறையா எல்லா பலவீனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிற தேவன் மேலான காரியங்களை செய்கிறார். அநேகரப்பா என் பிள்ளைக்கு திருமணமாகல, அதற்காக வரம் தேடுங்க ஐயா, யாராக இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டேன். யாவருக்காக ஜெபிக்கிறான். யாவருடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்திக்கிறார். ஏற்ற துணையை அவர்கள் சந்திக்க கிருபை செய்கிறார். அந்த இடங்கள் அமைய கர்த்தர் கிருபை செய்கிறார். அவருடைய வாழ்க்கை கட்டப்படும். அவருடைய அப்பா திருமண காரியங்கள் நடக்கட்டும். நீர் அந்த தேவைகளை சந்திக்கும்படி உம்முடைய நாமம் மகிமையான காரியங்களை செய்யும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவரீர் பெரிய காரியங்கள் செய்து அற்புதங்கள் அதிசயங்கள் காண கிருபை செய்கிறார்கள். உமக்கே மகிமை உண்டாகும். தேவரீருடைய அப்பா தயவு அந்த ஜனங்கள் மீது இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் மீது இருக்கட்டும். அநேக ஆண்டுகளாய் திருமணமாகி பிள்ளை இல்லாமல் தவிக்கிற அந்த நிந்தையை மாற்றி போடுங்க. பிள்ளைகளுக்கு திருமணமாகணும்னு சொல்லி இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக கடந்த நாட்கள்ல அநேகர் அப்பா தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய அப்பா துணைவியை இழந்து தவித்த அப்பா அநேக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தாங்க. தேவ நாமம் மகிமை பெறட்டும். ஆண்டவரே அவர்களை ஆட்சி தேற்று அப்பா கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்கிறார். இதை கேட்கிற எங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்காகவும் தேவரீர் உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. அவருடைய வியாதிகளில், அவருடைய பலவீனங்களில் தேவ கரம் அவர்களோடு கொண்டு இருக்கட்டும் ராஜா. அவள் கைக்கு செய்கிற வேலைகளில் அப்பா அவருடைய கரம் இருக்கட்டும். வேலை செய்கிற இடத்துல உயர்வினை காணட்டாண்டவரே, ஆசீர்வாதம் காணட்டும்பா. இந்த வேலையில எனக்கு தடையா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய தடைகளை மாற்றுகிறாங்க இயேசுவின் நாமத்தில். இந்த தடை மாறினா எனக்கு உயர்வனை கிடைக்கும். இவங்க எனக்கு இடைஞ்சலா இருக்காங்க. இந்த வேலையில நான் உயர்வனை எப்போ பெற்று இருக்கணும், நான் இன்ன வரைக்கும் நான் உயர்வனை பெறவே முடியல, நான் ப்ரமோஷன் பெற முடியல, இவங்க எல்லாம் எனக்கு தடையா இருக்காங்கன்னு சொல்லி ஏங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அவர்களுக்கு உயர்வினை காணட்டாங்க. அவர்களுக்கு தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். தேவ நாமத்துக்கு மகிமைக்கு அப்பா அவர்கள் உயர்வனை காண கிருபை செய்ய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிந்து கொள்ள உதவி செய்கிறார்கள். அப்பா உலகத்துல யாரும் கெட்டு போவது உமக்கு பிரியமில்லையே. உம்மை அறியாமல் பாவத்துக்குள்ள அப்பா நரகத்துக்கு போவது உமக்கு சித்தம் இல்லையே. யாவரும் ரட்சிக்கப்பட அவர்கள் உமக்கென்று வாழ வளர கிருபை செய்கிறார்கள். தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாணம் செய்கிற பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணிகளுக்காக, ஒவ்வொரு பிரயாணிகளுக்காக தேவரீர் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அதை ஓட்டுகிற ஓட்டுநர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா விதத்திலும் தேசத்தை பாதுகாத்துக் கொள்கிறார். விபத்து நடக்கிறபடிக்கு அப்ப ஒவ்வொருவரும் தாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்கிறார். அப்பா வேலைக்கு போகிற கணவன் வீட்டுக்கு வர வரைக்கும் அதை பயந்து கொண்டு இருக்கிற அநேக குடும்பத்தை பார்க்க, அப்பா குடும்பத்துல வேலைக்கு போகிறவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க அநேகர் காத்து இருக்கிறது, ஏங்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் யாவரையும் பாதுகாத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கை கட்டப்பட எனக்கா வியாதியினால அங்கலாய்க்கிற வியாதியின் பலவீனத்தில் தவிக்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த இடத்துல எனக்கு வியாதி, இந்த வலி என்னால தாங்க முடியல, இந்த கஷ்டம் என்னால சகிக்க முடியலன்னு சொல்லி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. இரவளுக்கு விடுதலை தாங்க, அந்த வியாதியிலிருந்து சுகம் தாங்க, ரட்சிக்கப்பட கிருபை செய்கிறார். அப்பா நீரே தேவன் என்பதை அப்பா உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழ கிருபை செய்கின்றவரே உமக்கே மகிமையாக. எனக்காக ஜெபிங்க, என் குடும்பத்துக்காக ஜெபிங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்கன்னு கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சொன்னீங்க, எதற்காகலாம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டார்களோ யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவின் தேவைகளையும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா அவளை விடுதலையாக்கும்படியா அவனை நோக்கி பார்க்கிறோம். மருத்துவமனையில கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவனை நோக்கி பார்க்கிறேன். வியாதியின் கொடுமையினால் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நோக்கி பார்க்கிறேன். மருத்துவர்கள் கைவிட்டு அப்பா இந்த வியாதி குணப்படுத்தவே முடியாது, இது சுகமாகவே ஆகாது என்று சொல்லி கைவிட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறேன். மனுஷனால் ஆகாத காரியம், தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மனுஷன் கைவிடலாம், மருத்துவர்கள் கைவிடலாம், உன்னையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீர் அவளை விடுதலை செய்து சுகப்படுத்தும்படி, அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அநீதி நிமித்தம் சிறைச்சாலையில போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நோக்கி பார்க்க, யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் பலியேற்றுக் கொண்டு அல்லது இவர்கள் மீது வீண் பழி விழுந்து அநேகர் சிறைச்சாலையில இருக்கலாம். அவள் யாவருக்கா நான் கொண்டோக்கி பார்க்கிறதா? அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆதரிக்கும்படியா, அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிக்கும்படியா, அவர்கள் அதிலிருந்து சீக்கிரமாய் விடுதலையாக கர்த்தர் கிருபை செய்யும்படியா அவனை நோக்கி பார்க்கிறார். அநேக கொலை குற்றங்களினாலும் அநேக கொலை வழக்குகளினாலும் அப்பா சிறையில அநேக வருடங்களாய் பாடுபட்டு கொண்டிருக்கிற, மனம் திரும்ப வேண்டும், என் குடும்பத்தோட நான் வாழணும், இனி இந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி வருந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் மனமாற அவர்கள் குடும்பத்தோடு சேமமா இருக்க, அவர்கள் இனி அந்த பாவ வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆதரித்து நடத்துகிறோம். அவர்களை நோக்கி பாருகிறார். இப்படி நாம மகிமை பெறட்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். தேசத்திற்காக, தேசத்தின் சேமத்திற்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அடியரின் சபைக்காக, சபையின் ஊழியத்திற்காக அப்பா நீர் கொடுத்திருக்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். பாராஜவானிக்கு பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்க்கும்படியாமை நோக்கி பார்க்கிறார். அவளுக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களிலிருந்து கர்த்தர் எல்லா வியாதியிலிருந்து விடுதலை செய்யும்படிதான், அவள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாமை நோக்கி பார்க்கிறார். உமக்கே மகிமை செலுத்துகிறார். இது பாஸ்டருக்காக, அவள் குடும்பத்திற்காக, அவளுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவள் குடும்பத்திற்காக, அவள் உடன் பிறந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆதரித்து நடத்தும்படியா, நீர் அவளை கண்ணோக்கி பார்க்கும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அவளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியா, மேலான காரியங்களை செய்யும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன் மகிமையான செய்கிறார். தேவரீரமக்கு ஸ்தோத்திரம். அடியனையும் அடியனின் குடும்பத்தையும் உடன் பிறந்தவர்களுக்காக அப்பா மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தயை பாராட்டுகிறார். நீர் தேவைகளை சோதிக்கும்படியா, இன்னும் உயர்வினை பெற கிருபை செய்யும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான ஒன்றையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சபையார் யாவரோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.